பல்லரிசி யாருக்கெல்லாம் பிடிக்கும்? ஆமாங்க, என் பேரனுக்கு பல்லு முளைச்சிருக்குங்கிறதுனால நான் இன்னைக்கு பல்லரிசி செஞ்சேங்க. டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டு. எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? இதுக்கு நான் நாள் நைட்டே 2 படி அரிசியை நல்லா கழுவிட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் பல்லரிசி காது குத்துக்கு இல்லைனாக்கா இந்த மாதிரி பல்லு முளைச்சதுக்கு தாங்க செய்வோம். ஆனால் விசேஷ காலங்களில் இந்துக்கள்லாம் நிறைய பேர் செய்வீங்க, எங்களுக்கும் கொடுப்பீங்க. ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நாங்கள் வீட்டில் இதை மெனக்கெட்டெல்லாம் நாங்கள் செய்கிறதில்ல. ஆனால் பல்லு முளைச்சா இதை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் சரி செய்வோம் அப்படின்றதுக்காக வேண்டி இதுக்கு நான் ஒரு தேங்காவை இந்த மாதிரி சில்லியாக பேத்து எடுத்துட்டு, சில்லியாக எடுத்த தேங்காவை ஒரு ஸ்லைஸ்னால இந்த மாதிரி, அதாவது துருவி எடுக்காமல் துருவி கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், எல்லாம் ஒன்று போல் இருக்குது. இதுனா உங்களுக்கு கடுக்குன்னு மெல்ல வேண்டியதில்லை. கொஞ்சம் கனமாக இருந்தால் கடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம ஊற வச்ச பச்சரிசியை தண்ணியை வடிச்சிடலாம். இது நல்லா வடியட்டும். அதுக்கடையில் நான் வெல்லம் எடுத்திருக்கேன். 2 படி அரிசிக்கு 1 கிலோ வெல்லம் எடுத்திருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கரெக்டான அளவு வெல்லத்தை அடிச்சுட்டு இதில் 1 டம்ளர் கிட்ட தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கலாம். வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிட்டு பாருங்கள், இந்த மாதிரி நுரையா இருக்குது. இதில் நல்லா ஒரு பிசு தன்மை இருக்கணும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே இறக்கிட்டேன். அடுத்ததாக ஒரு 5-6 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அதை ஃப்ரை பண்ணால் இடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நான் வெள்ளை எள்ளு 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். அதையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம், கருக விட்டுறாமல். இப்போ இந்த ஏலக்காவை நல்லா இந்த மாதிரி நச்சு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ எல்லாமே ரெடி பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துடலாம். ஊற வச்சு தண்ணியை வடித்த பச்சரிசி, வறுத்த எள்ளு அது மேலே சேர்க்குறேன். அடுத்ததாக பொட்டுக்கல்லையே சேர்க்குறேன். அடுத்ததாக இந்த கட் பண்ண தேங்காய் பூ, இதை ஒரு அலசிக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் குறக்குறப்பு இருக்கும். கையளவு தேங்காய் பூ துருவியும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு, இடித்த ஏலக்காய், இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய்ச்சி வச்ச வெல்லத்தை இது மேலே சேர்க்குறேன். வடிகட்டி சேர்க்கணும், ஏன்னா அதில் தூசி மண்ணெல்லாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஜூஸியான நல்லா ஊறின பல்லரிசி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பவுலில் எதுக்கு போடுறேன்னா, இது எங்கள் சம்பந்தி வீட்டுக்கு கொடுக்க போகிறேன். இந்த பல்லரிசியை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் சாப்பிடணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது 2-3 நாளைக்கு கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைங்க, சூப்பராக இருக்கும்.